அடி என்னடி பண்ற உள்ளார உள்ளே தூங்க புரசனுக்கு பால் கொடுக்குறியா? அடி வாடி வெளிய கண்ணம்மா, வெளியே வர வெக்கமா இருந்தா பாவாடை தூக்கி மூஞ்சி மேல போட்டு வாடி. மூஞ்சி மேல போட்டு கீழே என்ன போடுறது? அடி எப்படியே ஒண்ணு வா வெளிய. வருத்தமா
என்னப்பா குறை? எப்பா எந்த வித குறையும் இல்லாம என்னை காலங்காலமா பத்திரமா வளர்த்தி கட்டி கொடுத்தீங்களே. ஏன் சாமி நல்ல இடத்துல கட்டி கொடுத்தேன், பெருக்கா நாட்டு தலையாட்டிக்கிட்டு நல்லா அம்பிட்டு சீர்வரிசையும் போட்டு கொடுத்தேன். என்ன சாமி ஆச்சு? ஏன் சாமி சொந்த மாதிரி வந்திருக்கிற? அந்த ஆளுக்காரன் கூட இனிமேட்டு நான் இருந்து வாழவே மாட்டேன். ஐயோ போல கண்ணு முண்டைய ஏண்டி போல கண்ணி, ஏண்டி என்னாடி ஆச்சு மருமகனுக்கு உனக்கு? அவன் என்னென்ன பேசுறான் தெரியுமா? என்னாடி சொல்றான்? நாதேரி விடுத்த ஓயா மாதிரியா புத்தி காட்டிட்டியா? அப்பா என்ன பரட்ட தலைச்சு நில்லாமா? அந்த ஆளுக்காரன் நக்கியாரு அப்பா சொன்ன பரட்ட கலைச்சுங்கிறான், பணியார சூத்திங்கிறான். அப்படியே தான் இருக்குது. அப்படியே காட்டுறது ஒரு பிள்ளை பறக்கிக்காய் சூத்திங்கிறான். என்ன சுரட்ட கலைச்சுங்கிறான், சுரக்கா சூத்திங்கிறான். இனிமேட்டு அந்த ஆளுக்காரன் கூட இருந்து வாழ மாட்டேன்பா. யாரு கூடவா? மருமகம் கூடியா? மருமம் ஏன் மருமம் இல்ல, வா மருமம். என் மருமகம் கூட வாழ மாட்டியா? வாழவே மாட்டேன். அப்ப நாதேரி கொடுத்த எங்க ஊரு மேல தெரியலாம்னு அழகிறியா? அப்பேற்பட்ட மகராசி நான் இல்ல. எப்பா இனிமேட்டு நான் யாருகிட்ட தான் போறது? யாருகிட்ட போறதுக்குறியா? பைரோஜியில யாராவது உனக்கு பிடிச்ச ஆளு வருதா? நான் இவரு ரெடியா இருக்கிறாரு, மஞ்சள் சட்டக்காரரு. சிரிக்காதம்மா, வெக்கமா இருக்குது. இந்த மஞ்சள் சட்டக்காரர் இருக்காரு பாரு, இவரை சேர்த்திக்க. இவரு தான் 10 முறிச்சு வச்சுக்கிட்டு செல்றையா வரதுக்கு போறா தெரிஞ்சு விட்டு இருக்காரு.
ஆமாப்பா. இவரை சேர்த்திக்க பணத்துல பெருத்தாளாட்டுக்குது. ஒன்னால நல்லா பொழைச்சாலும் சரி, ஒன்னால நாசமுத்து போனாலும் சரி. ஆனா ஒண்ணு சாமி, நீ போற இடம் எந்த எங்க போனாலும் தலையாட்டாது சாமி. நீ போற இடம் உனக்குள்ளியாத்தான் போகும். சரிப்பா. அப்பா நான் மேட்டுக்கு எங்க இருந்து தான்பா பொழைக்கிறது? எவனோட போய் எவன் குடும்பத்தையும் கெடுக்காத, தெரியுதா? இந்த ஊரு நல்ல ஊரு, நல்லா இருக்கட்டும். அதுல ஒரு ராணி அம்மா ஒண்ணு வந்திருக்குது, நல்ல தங்கால் நற்குட சேகரி, நல்ல தங்கால. அந்த அம்மாவே எந்த காசு கொடுக்க போகுது, அதே இருக்கிற நிலைமை தெரியல. நீ அதுகிட்டயாவது இருந்து அந்த அம்மா சொல்ற வேலையை கேட்டுக்கிட்டு பண்ட பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு ஒழுங்கா இருந்து பொழைச்சிக்க. சரிப்பா. பூஜாரி நாதியாரி பாவப்படாதப்பா. நல்லா இருந்து பொழைச்சிக்க. நல்லா கணீர் கணீர்னு பேச, நல்லா பொழைப்பேன். சரிப்பா. போயிட்டு வா சாமி. போய் பாத்துப்பா. போ, போ. யாருக்கிட்டும் போவாத பொட்டிக்காரங்க போ. பொட்டிக்காரங்க நான் போகணுமா? ஏங்க நானா அந்த மாதிரி புள்ள நான் கிடையாது. புண்ணு பண்ணி கேட்டு பாருங்க. அவருக்கு தெரியுமில்ல, அவர் தானே வாங்கி தந்த மதராசம். ஏங்க என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு ஆளை கூட காணுங்க. ஆமா வருவாரு ஒரு பாப்பா வந்து. அப்படியா? நான் அந்த பிள்ளைகிட்ட போய் பாக்குறதா? திரும்பி பாருப்பா. அந்த பிள்ளைகிட்ட போய் ஒரு நாளைக்கு பாராயம். அப்படியா? நான் போய் தான் பாக்குறேன். போன மாதிரி பாதி வந்த மாதிரி இருக்கிற கருமா. ஏண்டி என்னடி அந்த ஏத்தி யாரு? ஏண்டி என்னடி சக்காலக்கு? என்னடி அந்த ஏத்தி யாருங்க? ஏண்டி ஒன்ன மாதிரி நினைக்கியாடி? அப்படி அடியே இங்க பாரு, சாதாரண பப்பல நீ என்னை மட்டும் நினைக்க கூடாது. அடியே இங்க பாரு. சொல்ல மாட்டேன். மோசமான பொம்பளை தெரிஞ்சுக்க. மோசமான பொம்பளை எல்லாம் மாசமாகறதுக்கு தான் குண்டு பண்ணி வச்சிருக்கேன். அவளா அதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன். அவள தயாராகிக்கிட்டாப்ப. அப்படியா? ஆனா டங்கு டிங்கு மாதிரி அவட கேட்ட மாதிரி இருந்தாங்க. என்னடி அந்த ஏத்தி வர்ற? அடியே விக்காரக்கள்ளி வரவுக்கு போனாலா கட்டார முழு கொத்தாலையா இருக்கான். என்னடி பேசுற? ஆனா சேலத்துல விக்குதான் கம்பு. நீ பொட்டிக்காரங்க போய் நான் அந்த வேலை பண்ண. இங்க பாரு, உத்தம பத்தினி ஊர்வலம் போனாலா? உத்தம பத்தினி ஊர்வலம் போனாலா? வீட்டுக்கு ஒரு சுண்ணி ஆளா இருக்கு.
உன்கிட்ட என்னால பேச முடியாது கருமா. என்னாடி இந்த போடு போடுற? நீ பொம்பளையா பஸ்ஸானு கரெக்டாடி நீ. நான் இப்பதான் கொஞ்ச நாளா தான் பஸ் ஸ்டாண்ட்ல மாறிக்கலாம். கண்ணம்மா அப்படிலாம் என்கிட்ட வேகடமா பேசாதடி. அம்மா புரியுதா? ஆகட்டும் அம்மா. கண்ணம்மா சபைக்கு மனமார்ந்த வணக்கம். கண்ணம்மா அதாவது பிரம்மா சத்திரியார் வைசியார் சூஸ்திரா என்று சொல்வாங்க. அப்படியோ 4 வர்ணத்தார்களும் அமர்ந்திருக்கக்கூடிய சபையில கலை என்று சொல்லக்கூடிய புண்ணிய தெருக்கூத்து அரங்கேற்றம் செய்திருக்கிறாங்க. என்ன ஒரு காரணம்? சரி, சின்ன மாரியம்மனுடைய தேர் திருநாளையொட்டி இன்னும் நண்பர்குழு எல்லோருமாக ஒன்று சேர்ந்து இன்று வேறு நாடகம் அரங்கேற்றம். அப்படியா? சிங்கம் நண்பர்குழு. கண்ணம்மா கோயில் இல்லாத ஊர்லயே குடியிருக்க கூடாதா? ஊருன்னு இருந்தா ஒரு கோயில் குளங்கள், அதாவது வருஷத்துல ஒரு முறை ஊரு மக்கள் எல்லாம் சேர்ந்து பண்டிகை என்பதை உண்டு செய்து, அதாவது அந்த அம்மனுக்கு குளிர வைப்பாங்க. அப்படியோ சின்ன மாரியம்மனுடைய பண்டிகை முன்னிட்டு கலை என்று சொல்லக்கூடிய புண்ணிய தெருக்கூத்து அரங்கேற்றம் செய்திருக்கிறாங்க. என்ன நாடகம் சொல்லு பார்க்கலாம். இன்னைக்கு வைத்துள்ள நாடகம் நற்குண சேகரியாம் நல்ல தங்கால். ஆமா ஆமாமா, ஒரு புண்ணிய சரித்திர கரையனுக்கு அரங்கேற்றம் பண்ணிருக்கிறாங்க. கண்ணம்மா அதாவது சேலம் மாவட்ட வாழப்பாடியை சார்ந்த பேர் மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய சிவசக்தி நாடக மன்றத்தார் அவங்களுடைய வெங்கடேசன் வாத்தியார் அவர்களுடைய சார்பாக வந்திருக்கக்கூடிய அத்தனை பேர்களுக்கும் முத்தான முதற்கண் வணக்கம். இந்நாடகத்திலே வந்தபடினால நான் யாரு, எக்குலத்தை சார்ந்தவள், என்னால் நடக்க போது எப்படி தெரியுமா?
சத்தமா சொன்னனே இந்த சபையை ஃபர்ஸ்ட் அடக்குடி. கொத்தமல்லி என்னுடைய பெயர் தான் நாடெல்லாம் புகழ் பெற்றால் நட்பு நசேகரி. என்னுடைய பெயர் தான் நல்ல தங்காளம்மன். நல்ல தங்கால் உங்களது பெயர். ஆகட்டும் கண்ணம்மா. ஆமா. நல்ல தங்காவாக நான் இருந்தாலும் நான் எந்த நாட்டை சார்ந்தவள்? என்னை 10 மாதம் 300 நாள் 3000 தசைவு நாடி ஒரு தாயினுடைய அங்கத்திலே என் தாய் தந்தையார் யார் தெரியுமா? உங்களை எப்படி பெற்றெடுத்தார் கண்ணம்மா? அப்பா? அதாவது தெற்கே தென்மதுராபுரி பட்டணம். தென்மதுராபுரி பட்டணத்தை ஆண்டு வரக்கூடிய என் தந்தையாரோ ராமலிங்க செட்டியாரு. தந்தையார் ராமலிங்க செட்டியார். உண்மைதான். என் தாயாரோ இந்திராணி அம்மா. கண்ணம்மா, அம்மா ராமலிங்க செட்டியாருக்கும் இந்திராணி அம்மாளுக்கும் நான் ஒண்டி ஒருத்தியா தான் பிறந்தனா. என் உடன் பிறப்புகள் யாரான்னு கேட்டியாடி? யாரப்பா உங்களுடைய கூட பிறந்தவர்கள்? கண்ணம்மா